Good morning students. We are already seeing about integers. We have seen what is integer, negative integer, positive integer, and then we have seen how to add and subtract in the integers, and then properties of addition and subtraction, and the last video we saw was multiplication, how to multiply with the integers. You know the rules also. If you have not seen it, see the video. It is already in the Google Classroom. Next we will see properties of multiplication. Okay students, we have already seen what is addition and the properties of the addition. Now what is multiplication, we have seen how to multiply with integers. Now properties of multiplication, we have different properties here. See, it is listed out here. First is closure property, commutative property, multiplication with a 0, multiplicative identity, multiplication with a -1, multiplicative inverse or reciprocal, associative property, and distributive property. We will see every property in detail. Okay students, first we will see what is closure property. Now we will see first property is closure property. Students, we will see what is closure property. We have already seen in addition, right? Closure property is nothing but if we multiply any two integer, the product should also be an integer. Okay va, ஏதாவது ரெண்டு இன்டீஜர்னா என்ன, நெகட்டிவும் இருக்கணும் பாசிட்டிவும் இருக்கணும், அதுதான் இன்டீஜர்னு சொல்லுவோம். ரெண்டு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you need to get an integer. மல்டிப்ளை பண்ணால் ப்ராடக்ட் வந்து இன்டீஜராக இருக்கும். See here, -3 into -2. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்க, மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹோலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into 2 என்னது 6. ஓகே, தென் மல்டிப்ளை தி சைன்ஸ். மைனஸ் மைனஸ் ரெண்டுக்கும் மைனஸ் மைனஸ் இருக்குது. சேம் சைனாக இருந்தால் வாட் ஐ ஹேவ் செட், இட் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ இன்டீஜர்ஸ், தென் ஏ இன்டு பி இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர். ரெண்டு இன்டீஜரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட ப்ராடக்ட்டும் இன்டீஜர். திஸ் இஸ் நத்திங் பட் அ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. Next we will see commutative property. Commutative property. Okay students, see it is written here, commutative property. Commutative property ல ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஏவும் பியும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் ஒன் ஷுட் பி ஆல்சோ அன் இன்டீஜர். ஓகேவா, இன்டீஜராக இருக்கணும். அதே மாதிரி இப்போ இதை 8 ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ 8 into 4 இஸ் நத்திங் பட் 42. 8க்கு வந்து பாசிட்டிவ் சைன் இருக்குது, இது நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் வாட் ஐ ஹவ் செட், இட் ஷுட் பி நெகட்டிவ், -32. ஏ இன்ட்டு பி பண்ணாலும் பி இன்ட்டு ஏ பண்ணாலும் ஒரே ஆன்சரான்னு பார்க்கணும். 8 into 4 பண்ணாலும் 32 தான், -4 into 8 பண்ணாலும் 32 தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ இன்டீஜர்ஸ், ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. ஏ இன்ட்டு பி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான், பி இன்ட்டு ஏ பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். தட் இஸ், இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ இன்டீஜர்ஸ், ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. திஸ் இஸ் நத்திங் பட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Next we will see associative property. Okay students, next one is associative property. First one was closure, then it was commutative, third one is associative property. கம்யூட்டேட்டிவ்ல a into b மட்டும் தான் பார்த்தோம். a into b is equal to b into a ன்னு பார்த்தோம். வேற இங்கே 3 இருக்குது. a, இது b, இது c. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னேன், நார்மலாகவே ப்ராக்கெட் போர்ட் மாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்ட் மாஸ் இஸ் நத்திங் பட் பிங்கிறது ப்ராக்கெட், ஓங்கிறது ஆஃப், டிங்கிறது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். எந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஓகேவா, ப்ராக்கெட்டில் இங்கே என்ன இருக்குது, -10 into 9. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 10 into 9 பண்ணிங்கன்னா 90. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போனா ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் -90. ஓகேவா, இப்போ ரிமைனிங் -8 அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ 8 இருக்குது, 90 இருக்குது. 8 into 90 is nothing but 720. ரெண்டுத்துக்கும் சேம் சைன் இருக்கிறதுனால the result is positive. Okay students, a into b யும் c யும் bracketல இருக்கு, whereas c இது LHS is equal to RHS. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதோட ஆன்சர் 720. ஃபஸ்ட் இதை a into b வந்து ப்ராக்கெட்டில் போட்டாக்கா வெதர் இட் இஸ் சேமான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 8ம் 10ம் இருக்குது. அப்போ 8 into 10 is nothing but 80. போத் தி 8 and 10 has சேம் சைன், அதனால் பாசிட்டிவ். சேம் சைனாக இருந்தால் பாசிட்டிவ், டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் நெகட்டிவ். ரிமைனிங் என்ன, இங்கே என்ன இருக்குது, into 9. ஸோ 80 into 9 is nothing but 720. ரெண்டுக்கும் சேம் ரிசல்ட், சேம் ப்ராடக்ட் தானே கிடச்சிருக்கு. அதனால் தட் இஸ் நத்திங் பட் இஃப் ஏ பி சி மூணுமே ஒரு இன்டீஜராக இருந்தாக்கா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி தான் அதோட எக்ஸாம்பிள். ஓகேவா, a into b into c is equal to a into b into c. This is nothing but associative property of multiplication. Okay students, we will see the next one. Next property is nothing but multiplicative identity. Multiplicative
ஐடென்டிட்டினா என்னென்னா இதில் ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னென்னா 1 இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஓகேவா? ஐடென்டிட்டி எலிமெண்ட்னா என்னது? 1 இஸ் தி ஐடென்டிட்டி எலிமெண்ட். அதை தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்கிறாங்க. எனி இன்டீஜர் மல்டிப்ளைட் பை 1 வில் பி தி அதே இன்டீஜர் தான். இப்போ 1 கொடுக்குறேன், 1 கூட 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சரு? 1. வேறஸ் 9 இஸ் அன் இன்டீஜர், 9 into 1 பண்ணிங்கன்னா என்ன? அதே 9 தானே. இப்போ நெகட்டிவில் எடுத்துக்கோங்க, -8 into 1 பண்ணிங்கன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? அதே -8. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. எனிதிங் மல்டிப்ளைட் பை தி நம்பர் வில் எனிதிங் மல்டிப்ளைட் பை an integer is the product is also the integer. ஓகேவா? if a is any integer, என்ன சொல்கிறாங்க பாருங்கள், if a is any integer then a into b is equal to a into 1 இருந்தாலும் சரி, 1 into a இருந்தாலும் சரி, ஆன்சர் என்னது? a தான். ஓகேவா? எனிதிங் மல்டிப்ளைட் பை 1 என்னது? அதே நம்பர் தானே. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 is the identity element of the multiplication for integers. ஓகேவா? எனிதிங் மல்டிப்ளைட் பை an integer is the integer itself. 1 கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1, 8 கூட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 8. ஓகேவா? -8 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் அதே -8 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் we will see the next one. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 5 is multiplication with a 0. என்ன பார்த்தோம்? multiplication with 1. multiplication with 1 ஐடென்டிட்டி, 1 is the identity element. இது வந்து multiplication with a 0. 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன? 0 தானே. 9 into 0 என்னது? 0. எந்த நம்பர் நெகட்டிவ் இன்டீஜராக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தாலும் சரி, எதை மல்டிப்ளை பண்ணாலும் ப்ராடக்ட் இஸ் 0. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? மல்டிப்ளிகேஷன் வித் 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இஃப் a is any integer, a into 0 இருந்தாலும் சரி, 0 into a இருந்தாலும் சரி, ரிசல்ட் என்னது? 0. This is the multiplication with the 0 property. Anything multiplied by 0 is nothing but 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் we will see the next property. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 1 கூட மல்டிப்ளை ஆகிறத பார்த்தோம், ஐடென்டிட்டி எலிமெண்ட். நெக்ஸ்ட்டு 0 கூட, இப்போ வந்து -1 கூட மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஓகேவா? -1. இப்போ 5 into -1னா என்னது? ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 1 என்னது? 5. 5க்கு வந்து பாசிட்டிவ் சைன் இருக்குது, இதுக்கு வந்து நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன சொன்னேன்? நெகட்டிவ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு இன்டீஜர் கூட இன்ட்டு -1 பண்ணிங்கன்னா அதோட ஆப்போசிட், அதாவது இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ 5ஓட இன்வர்ஸ் நம்பர் என்னது? -5. அதேமாதிரி -5ஓட இன்வர்ஸ் என்னது? 5. 4ஓட இன்வர்ஸ் என்னது? -4. -3ஓட இன்வர்ஸ் என்னது? 3. அதோட ஆப்போசிட். இப்போ 3ஆக இருந்தால் அதோட இன்வர்ஸ் வந்து -3. 4ஆக இருந்தால் அதோட இன்வர்ஸ் வந்து -4. வேற -1ஆக இருந்தால் அதோட இன்வர்ஸ் வந்து 1. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி இன்டீஜர் மல்டிப்ளைட் வித் தி 1ஆக இருந்தால் அதோட இன்வர்ஸ் தான் ப்ராடக்டே. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? see here 5 into -1 பண்ணாங்கன்னா -5 தான் ப்ராடக்ட். 5ஓட இன்வர்ஸ் என்னது? -5. இதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 4 into -1 பண்ணுறேன், அப்போ அதோட ஆன்சர் என்ன? -4. கரெக்டாக? 4ஓட இன்வர்ஸ் என்னது? -4. வேற நெகட்டிவ் எடுத்துக்கோங்க, -6 எடுக்கிறேன், -6 into -1 பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொன்னேன்? 6 into 1 பண்ணுங்கள். 6 into 1 is 6. both of them has the same sign. அப்போனா என்ன ஆகும்? பாசிட்டிவ். அப்போ -1ஓட இன்வர்ஸ் என்னது? +6. கரெக்டாக? இதை தான் என்ன சொல்கிறாங்க? எனி இன்டீஜர் மல்டிப்ளைட் வித் -1 வில் பி தி இன்வர்ஸ் ஆஃப் தட் இன்டீஜர். ஓகேவா? அதை தான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இஃப் a is any integer then a into -1ஆக இருந்தாலும் சரி, -1 into a-வாக இருந்தாலும் சரி, ஆன்சர் வில் பி -a. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? we will see the next property. Next property is distributive property over addition. Distributive property பார்க்க போகிறோம். Distributive property is nothing but, இப்போ இதில் எத்தனை இன்டீஜர் இருக்குது? 1 2 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது -5 வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, -5. b வந்து 6, c வந்து -3. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ a into b plus b into c, bயும் cயும் ப்ராக்கெட்டில் இருக்குது. வேற c here, இது வந்து a into b, இது வந்து b into c. ஓகேவா? இப்படி இது வந்து LHS, இது வந்து RHS. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வெதர் we are getting the same answer-ஆன்னு பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? see here, -5 இருக்குது, 6 -3யும் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? அந்த போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? அடிஷன் இருக்குது. 6 + -3. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். அப்போ 6 - 3 என்னது? 3. +3 -3 +3, ஏன்னா 6 is the greater number. For 6 we have positive sign, +3. இப்போ இங்கே என்ன இருக்குது? நடுவில் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ 5 into 3 என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஹோலில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 3 is nothing but 15.
5க்கு மைனஸ் இருக்குது, இதுக்கு வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்னன்னு சொன்னேன், நெகட்டிவ் -15. இது வந்து LHS வந்து -15. வெதர் வி கேன் சி RHS வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A இன்ட்டு பி, இங்கே B இன்ட்டு சி. ஏன் மிஸ் A இன்ட்டு பி பண்ணுறாங்க, B இன்ட்டு சி பண்ணுறாங்க, இங்கே A இன்ட்டு B இன்ட்டு சி பண்ணுறாங்க ப்ராக்கெட்டில் அப்படிங்கிட்டா இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி LHS இஸ் ஈக்குவல் டு RHS ஆன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இட் இஸ் ஃபிக்ஸ்டு. A இன்ட்டு பி, B இன்ட்டு சி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், A இன்ட்டு பி என்னன்னு பார்க்கலாம். 5 இன்ட்டு 6 என்னது, ஃபஸ்ட்டு ஹோலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 இன்ட்டு 6 இஸ் நத்திங் பட் 13. ஏன் -13, 5க்கு மைனஸ் இருக்குது, 6க்கு வந்து ப்ளஸ் இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 5 இன்ட்டு 3 15. ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்கிறதுனால சேம் சைனாக இருந்தால் பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ +15. 30 இன்ட்டு 15 இஸ் 30 + 15. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் என்ன பண்ணும், ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 15. ஏன் -15, 30 is the largest number, so 30 is the largest number, so it has negative sign. இதுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால -15. அப்போ இங்கேயும் -15, இங்கேயும் -15. இது ஈக்குவலாக தானே இருக்குது, ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல். அதனால் A இன்ட்டு B இன்ட்டு C இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு B ப்ளஸ் B இன்ட்டு C. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம. திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். See here students, this is what we have seen. If A, B, C in 3 integers இருந்ததுன்னா A into B plus C is equal to A into B, A into C. Sorry, A into B plus C. B plus C is nothing but இதுக்குள்ளே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், A into B. இங்கே என்ன ஆப்ரேஷன் இருக்குது, ப்ளஸ். திரும்ப ஏவை C கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், A into C. அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. A into B plus C is equal to A into B and A into C. This is called distributive property of multiplication. Okay students, next property we will see multiplicative inverse or reciprocal. Next one is multiplication inverse or reciprocal. Multiplication inverse ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி என்னன்னு சொல்லுவாங்க, reciprocal சொல்லுவாங்க. Any, see here, for any non-zero integer n, nங்கிற ஒரு இன்டீஜருக்கு its multiplicative inverse is defined as 1/n. ஏதாவது ஒரு இன்டீஜர் என்னங்கிறதுக்கு அதோட இன்வர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, 1/n. இப்போ 3ன்னு சொல்கிறேன், அதோட இன்வர்ஸ் என்னது, 1/3. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ரெசிப்ரோக்கல். இன்வர்ஸ்ன்னு சொல்கிறத விட ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். இப்போ 4 சொல்கிறேன், அதோட இன்வர்ஸ் என்னது, 1/4. ஓகேவா, 5ன்னு சொன்னால் அதோட ரெசிப்ரோக்கல் என்ன, 1/5. அதுதான் என்ன சொல்கிறாங்க, such that n into 1/n. என்னங்கிறது என்னது, இங்கே 5. 1/nங்கிறது என்னது, 1/5. ஓகேவா, thus the 1/n is the multiplicative inverse of the n. Now we will see an example here. See here. Consider integers 7 and -13. 7 ஓட reciprocal என்னது, 1/7. கரெக்டா, that is equal to 1. எப்படி 1, இந்த 7ம் கேன்சல் ஆகிடுது. ஓகேவா, கேன்சல் ஆனால் ரிமைனிங் என்ன இருக்குது, 1. தென் see here, -13 ஓட இன்வர்ஸ் என்னது, 1/-13. இந்த -13 சேம் நம்பர், இட் இஸ் கேன்சல், ஸோ ரிமைனிங் இஸ் 1. எனி நம்பர் மல்டிப்ளை, ஒரு என்னங்கிற இன்டீஜர் கூட அதோட ரெசிப்ரோக்கல் கூட மல்டிப்ளை பண்ணாங்கன்னா அதோட ப்ராடக்ட் என்ன, 1ஆக தான் இருக்கும். ஓகேவா, யூ கேன் see the example here. எனி இன்டீஜர் மல்டிப்ளை பை இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் நத்திங் பட் 1. இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது ஒரு இன்டீஜர் அதோட ரெசிப்ரோக்கல் கூட மல்டிப்ளை பண்ணாக்கா ஆன்சர் என்னவாக இருக்கும், 1. That's all the property students. We will see some examples also. Students, here we have the properties using properties of multiplication. Fill in the blanks for the properties of multiplication. இங்கே என்ன இருக்குது, -49 into 10. இதை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இங்கே b இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும், சாரி இங்கே a இருக்குது, இங்கே ரிமைனிங் என்ன வரும், b. இப்போ 10. இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா, a into b is equal to b into a. Commutative property. அடுத்து பாருங்கள், anything multiplied by 1. anything multiplied by 1 is nothing but அதே நம்பர் தானே. இப்போ 1 into 1 என்ன வரும், 1. அப்போனா -5236 into 1 அதே -5236. இப்போ இந்த ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி யூ கேன் புட் இட் இன் தி கூகுள் கிளாஸ் ரூம். ஐ வில் கரெக்ட் அண்ட் சென்ட் யூ ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்பர்ட்டியை வச்சு யூ ஜஸ்ட் சால்வ் இட் அண்ட் சென்ட் மீ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.